என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவின் உன்னை இன்றதாயே ஸ்தோத்திரம். வரிந்திருந்தோம் உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கினீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் எரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உன் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, நேற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே வீடை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். டாக்டர் தேவதாஸ் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கிருபையாக நீர் தந்திருக்கிற இந்த மாலை நேர ஜெப கூடுகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 934வது நாளிலே நாங்கள் இப்படித்தகான ஜெப ஐக்கியங்களை இணைந்து நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த தேவரீர் எங்களுக்கு நீர் கிருபை தந்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் மட்டும் நீர் எங்களை தாங்கி வழி நடத்தி வரக்கூடிய உன்னதமான கிருபைகளுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. தேவரீர் இந்த நாளிலும் கூட தகப்பனே, இந்த கூடுகை ஆரம்பிக்கும் முன்பதாக எங்களை உங்கள் பாதத்திலே ஒரு விசை சமர்ப்பிக்கிறோம். தேவரீர் எங்களிடத்தில் காணப்படக்கூடிய எல்லா குற்றங்கள் குறைவுகள் எல்லாம் நீர் மன்னித்து உமது பரிசுத்த ரத்தத்தால் எங்களை பாவமர கழுவி தேவரீ உமது சமூகத்திலே எங்களை நிலைநிறுத்த வேண்டுமாறு உம்மிடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே, உமது வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே, உமது தாசனை உமது கரங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் எங்களுக்கு நீர் தந்திருக்கிற இந்த மன்னாவை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவரீர் அவருடைய நாவின் மூலமாக நீர் வெளிப்பட வேண்டுமாறு உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். தாசனை உமது கரங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பி
ஆண்டவரே, உமது வார்த்தைகளை நீர் என்ன வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி நீர் எங்களுக்கு தர இருக்கிறீரோ அது மூலமாக அவர்கள் மூலமாக எங்களுக்கு நீர் தர வேண்டுமாறும் இடத்தில் மன்றாடுகிறோம். தேவரீர், இந்த நேரத்துல வர தாமதத்திற்கிற எங்களை சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்மிடத்தில் பாரப்பட்டு நிற்கிறோம் தகப்பனே. தேவரீர், வெகுவாக அவர்களை நீர் அழைத்து கொண்டு வர வேண்டுமாறு உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுக்கிற ஒருவருக்காக ஒரு ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தேவரீர், நாங்கள் ஏறெடுக்கிற ஜபங்களை கேட்டு நீர் எங்களுக்கு பதிலை தரக்கூடிய அந்த கிருபைகளுக்காக மக்கள் நன்றிகள் ஏறெடுக்கிற தகப்பனே. ஒரு விசை முற்றிலும் எங்களை தாழ்த்தி உமது கரங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏற்பட்டோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல தந்தையே, ஆமேன். 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 ஸ்தோத்திரம். இதனால கூட அநேகருக்கு வர முடியாமல் இருக்கிறது. விசேஷமாக என்னுடைய சகோதரி மேரி சான் அவர்கள் பாடலை பாடும்படியாக வருவேன்னு சொன்னாங்க. ஆனால் வர முடியல. அவங்க வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ரெக்கார்டை இப்போ அவங்களுக்காக நம்ம வந்து பாடலுக்காக நைட்டிலே என்னில் தூங்குகிற இந்த பாடலை இந்த வேலைக்குள்ள சகோதரி மேரி சான் அவர்கள் பாடுவார்கள். Praise the Lord.
அந்த பாடல் ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நற்கிரியை செய்யும்படியாக கர்த்தர் துவங்கி வைத்தார். அதை முடிவு பண்ணிதான் கூட நடத்திவாள் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த பாடல் பாடினோம். விசேஷமாக இந்த ஊழியத்திலே பார்த்தோம்னு சொன்னாக்கா இதில் இந்த பாடல் வரிகள் எல்லாம் ரொம்ப பொருத்தமாக இந்த ஊழியத்தில் இருக்குது. நான் குழந்தை கொண்டிருக்கேன். நிறைய பேர் கூட இருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 30 பேர் போல ஜாயின் பண்ணுவாங்க. அவள் எல்லாரும் உடனிருந்தோர் பிரிந்து சென்றும் நீங்க என்னை கைவிடவில்லை என்ற வார்த்தையின்படியாகவே கர்த்தர் நம்மை விடவே இல்லை. ஆயிரங்கள் பிரிந்து சென்றாலும் கூட அவர் என்னை விட்டு விலகவே இல்லை. அது உண்மையான காரியம். இந்த ஊழியத்தில் வந்து முதல்ல ஜாயின் பண்ணாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. தேவதாசாருக்கும் தெரியும். அவங்க எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியத்துக்காக சென்று விட்டபடியால் அவரால் ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. அப்பப்போ வந்து தலைக்காட்டம் உண்டு, ஆனா வராதிருக்கும் நிறைய பேர் உண்டு. அந்த எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் கூட நாங்கள் நம்புறோம், கர்த்தர் நற்கிரியை செய்யும்படியாக துவங்கி வைத்தார். கர்த்தர் இந்த ஊழியத்தை துவங்கி வைத்தார். முடிவு பணிந்தும் நடத்துவார் நம்பிக்கை நமக்கு உண்டு. இந்த அடிப்படையில் நம்மளுக்கு பாடிய சகோதரிக்கு கர்த்தர் இயேசு நாமத்தை நன்றி செலுத்துகிறேன். அவர் வர முடியாத ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படி கூட நம்ம தகுந்த வேத வசனமாக நம் மத்தியிலே வந்திருக்கிற சகோதரி ரதிமுத்து அவர்கள் மத்திய 5ஆம் அதிகாரத்திலே 13 முதல் 16 வசனம் வரை வாசித்து காண்பித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய வேத பாடம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனம் வரை. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மிக மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாள் கூட நம்ம மத்தியிலே செய்து கொண்டு சகோதரர் ஜான் எப்ராம் அவர்களை இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி இந்த குழுக்கு அழைக்கிறேன். அவர்கள் கூட வேறு வசனங்களை பகிர்ந்து கொள்வார்கள். கொஞ்சம் ஜாயின் பண்ணுகிறது. ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நான் பேசுறது தெளிவா கேக்குதா? கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அருமையான ஐயா அவர்கள் அழைத்த அழைப்பு என்னை இந்த ஊழியத்திலே பங்கு பெற வைத்தது. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த வருடம் இணையலாம் என்று நினைத்தேன். 2026 முதல் இந்த நேரலை நிகழ்வு மூலமாக இந்த ஜப கூட்டத்திலே கலந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டினார். கடந்த 3 கூடுகைகளை நான் கலந்து கொண்டேன். நல்ல அருமையான முறையில் இது நடைபெறுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என்னை இப்படிப்பட்ட ஒரு கூடுகையிலே தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது நான் ஸ்தோத்திரங்களையும் கணங்களையும் மகிமையும் செலுத்துகிறேன். அடுத்ததாக அருமையான ஐயா ப்ரொஃபசர் எஸ் டி டேனியல் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைய வேத பகுதியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் வேத பாடமாக இப்பொழுது வாசித்தோம். இதை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படி எங்கள் இருதயத்தை நீர் திறந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. பேசுகிறவர் நீர், நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மனுஷர்
உங்கள் நற்கிரியைகளை கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நற்கிரியை என்றால் என்ன? தேவன் என்னை ஆசிரியராக பணி அமர்த்தியிருக்கிறார். எனவே நற்கிரியையை பிரித்து பார்க்கும் பொழுது நன்மை கூட்டல் கிரியை என்று பொருள்படும். நன்மை என்றால் யார்? யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழலும் மாறுதலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை என்றால் அது இயேசு கிறிஸ்து. யோவான் 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே நாத்தான்வேல் பிலிப்பை பார்த்து சொல்லுகிறார், நாசரேத்தூரிலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ என்று சொன்னார். பிலிப்பு சொன்னார் நாத்தான்வேலிடம், நீர் வந்து பார். நாசரேத்தூரில் இருந்து ஒரு நன்மை, அது இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது நாம் நற்கிரியைகளை செய்ய முடியும். வசனம் சொல்லுகிறது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இந்த நற்கிரியையை, நன்மையான கிரியையை நாம் எப்படி செய்ய முடியும்? ஏனென்றால் எப்படி செய்ய முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. பொதுவாக சொல்லுவோம், இவன் அப்பாவை உரிச்சு வச்சிருக்கிறான்னு சொல்லுவோம், தாயை போல பிள்ளை என்று சொல்லுவோம். நம்ம அப்பா இயேசு நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார், குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார், அநேக நன்மைகளை செய்தார். எனவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்தவர்களாக, நற்கிரியைகளை செய்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். இதிலே இந்த வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி, அவர்தான் இயேசு. எனவேதான் அவர் நம்மை பார்த்து சொன்னார், மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பகலின் பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நீங்கள் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீதிமொழிகள் 6:23 சொல்லுகிறது, வேதமே வெளிச்சம். நாம் வேதத்தின்படி நடக்கிறவர்கள், சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள், நாம் பிறருக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். இந்த நற்கிரியையை நாம் சுயமாக செய்ய முடியுமா? ஏனென்றால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தேவன் நம்மை நன்மை செய்கிறவராக இந்த பூமியிலே சிருஷ்டித்திருக்கிறார். நன்மை, அந்த நன்மையை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 1:17 நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ரோமர் 12:21 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப நன்மை இயேசு, தீமை பிசாசானவன், பிசாசானவனால் நாம் வெல்லப்படாமல் தேவனால் இயேசு கிறிஸ்துவால் பிசாசை வெல்ல வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ரோமர் நிருபத்திலே சொல்லுகிறார். எனவே நாம் நன்மை செய்ய வேண்டும். இந்த நற்கிரியை, நன்மையான கிரியை, இந்த கிரியை வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 4:7 நன்மை செய்தால் உனக்கு மேன்மை, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கிறோம். அப்போ நன்மை செய்ய தேவன் நமக்கு கிருபை பாராட்டிருக்கிறார். நீதிமொழிகள் 3:27 சொல்லுகிறது, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. எனவே இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். வேதம் நமக்கு சொல்லுகிறார், கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார். தலையில தான் முகம் இருக்கு. இந்த முகம் ஒருவர் நம்மை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் விதமாக நாம் இருக்க வேண்டும். அப்போது நாம் நம்முடைய வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறதா இருக்கும். அது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எனவே நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நாம் நற்கிரியைகளை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். எனவே நாம் நற்கிரியைகள் செய்ய வேண்டும்.
வேதம் நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும், அதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நற்கிரியைகளை செய்வது நிமித்தமாக நமக்கு என்ன நன்மைகள், ஏன் நாம் இந்த நற்கிரியைகளினுடைய நன்மைகள் என்ன என்று பார்த்தால், அது ஒரு பெண்ணுக்கு தகுதியான அலங்காரமாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2:10 சொல்லுகிறது, அது தகுதியான அலங்காரம். அது மட்டுமல்ல, இந்த நற்கிரியைகளை செய்யும் பொழுது 1 தீமோத்தேயு 5:10 மிகவும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு விதவைகளுக்கு அந்த கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு தகுதி, அது நற்கிரியை நாம் செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நற்கிரியை செய்வது இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ரோமர் 13:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கிரியைகளுக்கு யாரும் பயப்படவில்லை, துர்க்கிரியைகளுக்கே பயப்படுகிறார்கள். எனவே நீங்கள் அதிகாரிகளுக்கு பயப்படாமல் இருக்க நீங்கள் நற்கிரியைகளை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே நாம் நற்கிரியைகள் செய்யும் பொழுது அது தேவனுடைய நாமம் மகிமைக்காக நாம் செய்கின்றோம். எனவே இந்த பூமியிலே இந்த நற்கிரியை செய்தனுடைய பயன் என்ன என்று சொன்னால் சுருக்கமாக சொல்லுகிறேன். ரோமர் 2:7 சொல்லுகிறது, நற்கிரியை செய்கிறவர்களுக்கு, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன். ரோமர் 2:10 சொல்லுகிறது, இந்த நற்கிரியை செய்கிறவர்களுக்கு கனம், மகிமை, சமாதானம் உண்டாகிறது. ரோமர் 13:3 சொல்கிறது, புகழ்ச்சி உண்டாகிறது. எனவே நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். இந்த நற்கிரியைகள் செய்வதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், தீத்து 3:1 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் நற்கிரியைகள் செய்ய ஆயத்தமாயிருங்கள். தீத்து 3:1 துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவித நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும் என்று பவுல் சொல்கிறார். அது மட்டுமல்ல, நாம் இந்த நற்கிரியைகளை செய்வதற்கு அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்பட வேண்டும். நாம் தீத்து 3:8 சொல்லுகிறது, நீங்கள் நற்கிரியை செய்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் நற்கிரியை செய்ய வேண்டும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:10 குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இயேசு பந்தி இருந்தார். அதுதான் நற்கிரியை. குஷ்டரோகிகள் ஒதுக்கப்பட்டவர்கள். குஷ்டரோகியை யாரும் பக்கத்துல போக மாட்டாங்க. ஆனாலும் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு அவன் இல்லத்திலே அவனோடு பந்தி இருந்தார். அது அவன் உள்ளத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவருடைய பிள்ளைகளாகி இருக்கிற எல்லோரும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அவர் மாதிரியை காண்பித்தார். அங்கு ஒரு ஸ்திரீ வருகிறாள். விலையேற பெற்ற நலதம் என்னும் அந்த பரிமள தைலத்தின் ஒரு வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து உடைத்து அவருடைய சிரசின் மேல் ஊற்றுகிறாள். அப்போ அங்க இருக்கிற ட்ரெஸரர் யூதாஸ் முதற்கொண்டு அநேகர் சொல்லுகிறார்கள், இதை 300 காசுக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஏன் அவளை தொந்தரவு செய்கிறீர்கள்? அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். நாம் தேவனிடத்தில் நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 9:8 சொல்லுகிறார், நீங்கள் நற்கிரியைகளிலே பெருகும்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் நற்கிரியிலே பெருக வேண்டும், அதிகமாக வேண்டும், அப்படி என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 10:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கு கொர்நேலியு என்ற இத்தாலிய பட்டாளத்தான் ஒருவன் இருந்தான்.
அவனை பற்றி 2ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். மிகுந்த தர்மங்களை செய்தவன். அந்த மிகுந்த தர்மங்கள் செய்யும் பொழுது, நற்கிரியைகளை செய்யும் பொழுது 4ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 10:4 அந்த ஜெபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி நின்றது. எனவே நாம் நற்கிரியைகளை செய்ய தேவன் விரும்புகின்றார். அதை நம்மிடத்திலே அவர் செய்யும்படியாகத்தான் இந்த பூமியிலே நம்மை படைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். எனவே நாம் அதை உணர்ந்தவர்களாக நாம் நற்கிரியை செய்ய தேவன் நம்மை அழைக்கின்றார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நமக்கு நன்றாக தெரியும். அப்போஸ்தலனாகிய பேதுரு யோப்பா பட்டணத்திற்கு போகும் பொழுது தபித்தாள், தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் ஒரு பேருள்ள ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். மிகுதியாய் தர்மங்களையும் நற்கிரியைகளையும் செய்தாள். ஒரு சீசி, ஒரு ஸ்திரீ, அவள் நற்கிரியைகள் செய்தாள். காரணம், அவளோடு இருந்தவர் கர்த்தர். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது நாம் நற்கிரியைகளை செய்ய முடியும். அந்த வாய்ப்பை நேற்று கூட ஐயா அவர்கள் முகவுரையில கடந்த செவ்வாய்க்கிழமையில சொன்னார்கள். நன்மை செய்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் ரோமர்ல. அப்ப அந்த நன்மை செய்கிற விருப்பம் நம்மிடத்துல இருந்தாலும், அந்த எண்ணம் இருந்தாலும், நன்மை செய்ய வைக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். எனவே இந்த நாம் நன்மை செய்கிறவர்களாக மாற தேவன் விரும்புகின்றார். அதை வைக்கிறது அவரால் தான் முடியும். எனவே நாம் நன்மை செய்கிறோம் என்று சொன்னால் சுயமாக நாம் நன்மை செய்யவில்லை, அந்த வாய்ப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நற்கிரியைகளை செய்யும்படியாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதை உணர்ந்து நாம் நற்கிரியைகளை செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் நற்கிரியைகளை அந்த தொற்காள் நற்கிரியைகளை செய்யும் பொழுது ஒரு நாள் மரித்து போகிறாள். பேதுருவினிடத்துல இருந்து எல்லா சீசர்களும், அந்த கூட உள்ள சகோதரிகள் எல்லாரும் அழுகிறார்கள், எப்படி எங்களுக்கு நற்கிரியைகள் செய்தால் என்று சொல்லி. தேவன் பேதுரு மூலமாக அந்த தொற்கால் மீண்டும் உயிரோடு எழுப்பினார். ஒரு நற்கிரியை ஒரு சீஷிக்கு, ஒரு மனிதனுக்கு மீண்டும் ஜீவனை கொண்டு வந்தது. எனவே நாம் இந்த பூமியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், அந்த ஜீவனை அவர் மீண்டும் நமக்கு தருகிறார். எனவே நாம் இந்த பூமியிலே நற்கிரியை செய்ய தேவன் விரும்புகின்றார். நிறைய நற்கிரியைகள் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனாலும் இப்ப வேதாகமத்தில் நாம் வாசித்த வசனத்தின்படி, மத்தேயு 26:10, மார்க்கு 14:6 அந்த ஸ்திரீ விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து தேவனிடத்துல தன் நற்கிரியை செய்வதை தேவனே அவளை குறித்து சாட்சி சொன்னார். இன்றும் நாம் வேதாகமத்தில் வாசித்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் நற்கிரியைகளை செய்ய அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். நற்கிரியைகளுக்கு தீத்து 2:7 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீ மாதிரியாயிரு, நற்கிரியை செய்வதற்கு மாதிரியாயிரு. ஏனென்றால் நம்மோடு வாசமாய் இருக்கிறவர் நல்லவர். மத்தேயு 19:16 ஒரு வாலிபன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நான் நன்மை செய்வதற்கு, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அவர் அழகா சொல்றார், என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. அப்ப நற்கிரியை செய்வதற்கு, நன்மையை செய்வதற்கு, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவர் எனக்குள் இருப்பதால் நான் நன்மை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து என்னோடு இல்லாவிட்டால் என்னால் நற்கிரியை செய்ய முடியாது. எனவே இயேசு கிறிஸ்து 2 நாளாகமும் 15:2 சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார், நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டுவிடுவார். நாம் கர்த்தரோடு இருக்கும் பொழுது நாம் சாட்சிகளாக இருப்போம். ஏசாயா 8:18 ஏசாயா சொல்லுகிறார் தீர்க்கதரிசியை, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் ஜீவன் பருவத்தில் வாசமா இருக்கிற தேவனுக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நாங்கள் நற்கிரியைகளாக இருக்கிறோம்.
நல்ல பண்புடையவர்களாக இருக்கும். காரணம், இயேசு என்னோடு இருக்கிறார். அதான் பாடகர்கள் சொல்லுகிறார்கள், தேவனுடைய நாமத்துல இயேசு என்னோடு இருப்பதால் எனக்கு ஜெயம் உண்டு. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. எனவே இயேசுவோடு நாம் இணைந்து பயணிக்கும் பொழுது தேவன் நமக்கு நன்மை செய்கிறார். நற்கிரியைகளை, அது மட்டுமல்ல, எபிரேயர் 13:21 நற்கிரியைகளில் சீர் பொருந்தியவர்களாயிருங்கள், உங்கள் இருதயம் ஸ்திரப்பட நீங்கள் நற்கிரியைகளை செய்யுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறார். எனவே அந்த பூமியிலே வாழ்கின்ற நாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிலே நற்கிரியைகளை அவர் செய்வதற்காக நம்மை படைத்திருக்கிறார். பிலிப்பியர் 1:5 சொல்லுகிறது, உங்களிலே நற்கிரியைகளை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நடத்துவார். நம்மை தொடங்கினவர் கர்த்தர். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நற்கிரியைகளை, அநேகருக்கு நன்மைகளை செய்வர்களாக இந்த பூமியிலே நாம் வாழுவோம். கர்த்தர் இந்த பூமியிலே நம்முடைய அப்படி நற்கிரியைகளை செய்யும் பொழுது இந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நாம் நற்கிரியைகளை செய்வோம், நன்மை செய்வோம், தேவனை உயர்த்துவோம், அநேகருக்கு சாட்சிகளாக, மாதிரிகளாக, அநேகருக்கு நன்மை செய்தவர்களாக, பிறருக்கு நன்மை உண்டாகிறவர்களாக நாம் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக நன்றி. நற்கிரியைகளை செய்வதற்காக எங்களை சிருஷ்டித்தவர், நற்கிரியைகளை எங்களில் தொடங்கினவர், நற்கிரியைகளுக்கு எங்களுக்கு மாதிரியாக இருந்தவர், எங்களையும் மாதிரியாய் இருக்க சொன்னவர், வெளிச்சமாகிய நீர் எங்களை வெளிச்சமாக இந்த பூமியில் வாழ வைக்கின்றவர். நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் இந்த பூமியிலே அநேகருக்கு நற்கிரியைகளை செய்து என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற ஒரு பிள்ளைகளாக, வெளிச்சமாக, உப்பாக, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக எங்களை எடுத்து பயன்படுத்தும். இந்த எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி. இதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 ஸ்தோத்திரம். அருமையான ஒரு செய்தி. ரொம்ப டீப்பா போயிருக்காங்க. வசனங்களை நம்ம திருப்பி பார்க்க கூட நமக்கு நேரம் கிடைக்காத அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா போயிருக்காங்க. ஆனாலும் கூட தெளிவாக நற்கிரியை என்றால் என்ன என்பதை அவங்க நல்லா விளக்கி சொன்ன சகோதரனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீ வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள். அவருடைய அறிவின் மூலமாக, அறிவின் ஆற்றல் மூலமாக நாங்கள் அதிகமாக உற்சாகப்படுத்தப்படுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வேலை கூட நம்ம ஜெபம் செல்ல போகிறோம். நாள் ஒருவருக்காக ஒரு ஜெபம் இருக்கிற நாள். இதுல முதலாவது பாத்தீங்கன்னாக்கா, சகோதரி மிஸ்பா பிரவுனுக்காக, அவங்க குடும்பத்திற்காக சகோதரி எலிஸ் ஸ்டான்லி அவர்கள் ஜெபிக்கும்படியாக போடப்பட்டிருக்கிறது. அவங்க வந்திருக்கு, 2 பேரும் வந்திருக்காங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சகோதரி கிறிஸ்டி சால்மோன் அவர்களுக்காக சகோதரி பெட்சி அவர்கள் ஜெபிக்கும்படியாக குளிக்கப்பட்டது. ஆனால் இன்று பெட்சி அவர்கள் வந்திருக்கவில்லை. ஆகையால் அவர்களுக்கு பதிலாக இந்த வேளை கூட சகோதரி டாக்டர் சஹாய்மீர் அவர்கள் ஜெபிப்பார்கள். அடுத்தபடியாக சகோதரி பெஸ்ஸி வெண்ணல் குடும்பத்திற்காக சகோதரி ஜாக்வலின் தேவசன் அவர்கள் ஜெபிப்பார்கள். அவர்கள் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். சகோதரி ஞான உஷா அவர்களுக்காக சகோதரி ஹேமா அருளாஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். இவர்கள் வந்திருக்கார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். சகோதரி ஜாக்வலின் அவர்களுக்காக சகோதரி மாலதி முச்சா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸோ இந்த சிஸ்டம் படியாக நம்ம ஒரே ஒரு மாற்றம் தான் இருக்குது. சகோதரி கிறிஸ்டி சால்மோனுக்காக சகோதரி டாக்டர் சஹாய்மீர் அவர்கள் ஜெபிப்பார்கள். சரி, இப்போது செல்வோம். முதலாவதாக சகோதரி மிஸ்பா பிரவுன் அவர்களுக்காக சகோதரி எலிஸ் ஸ்டான்லி ஜெபிப்பார்கள். சோதரமப்பா துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான இந்த மாலை நேரத்துல நாங்கள் இப்படியாக ஒரு சிறு கூட்டமாக உம்மை நோக்கி கூப்பிட செய்த இந்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி சோதரமப்பா. நீர் தாமே இந்த நாளையும் கூட எங்களுக்கு குறித்து நீர் எங்களை இப்படியாக ஒரு கூட்டமாக கூட்டி உம்மை நோக்கி, எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால் கூடி வருகிறீர்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று கூறி எங்கள் மத்தியிலே வந்து எங்களுடைய ஜெபங்களை கேட்க இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இப்போ கூட கேட்ட அந்த அருமையான செய்திக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க இங்க கூடியிருக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் கூட நாங்க சகோதரி மிஸ்மா பிரவுன் குடும்பத்திற்காக இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம். அவங்களுடைய
அவங்களுக்காகவும் அவங்களுடைய கணவர் ஜெசின் செல்வாவுக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்க செய்கிற 2 பேரும் செய்கிற பணிகளை நாங்கள் உங்களுடைய பாத்துல வைக்கிறோம் சுவாமி. அவங்க செய்கிற பணி மற்றவர்களுக்கு சகோதரி ஆசிரியர் பணி செய்யறாங்க சுவாமி. அந்த பணி மற்றவங்களை உருவாக்குறவங்களை அவங்களை நற்கிரியை நோக்கி நடத்துறவங்களாக அவங்க இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மகளுடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும், அவங்களுடைய வேலையை ஆசீர்வதியும், சகோதரனுடைய வேலையும் கூட நீர் ஆசீர்வதியும். கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்து அவங்களுடைய கைகளின் பலனை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்பதற்கு நாங்க அவங்களோட செய்கிற காரியம் அவங்களுடைய ஒவ்வொரு பலன், அவங்களுடைய கையின் பலன் அநேக மடங்கு அவங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய நீர் கிருபை செய்யுமப்பா. அதே போல அவங்களுடைய ஊழியங்களும் மற்றவர்களை நற்கிரியை நோக்கி நடத்துற ஊழியமாக இருக்க நீர் கிருபை செய்யும். அவங்களுடைய சக ஊழியர்கள் மாணவர்களுடைய அவங்க நடத்துற அந்த ஊழியத்தையும் உங்களுடைய பாத்துல வைக்கிறேன் சுவாமி. சகோதரி செய்கிற ஒவ்வொரு காரியமும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு நீங்க கிருபை செய்யுங்க. அவங்க பிள்ளைங்க கெய்ஸ்லின் ஷேரன் அவங்க 2 பேரையும் உங்களுடைய பாத்துல வைக்கிறோம் சுவாமி. அவங்களுடைய படிப்பை நீர் ஆசீர்வதியும், அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அவங்களுக்கு கர்த்தருக்கு பயந்து உங்களுடைய வழிகளில நடக்கிற பிள்ளைகளாக இருக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகளுடைய காரியங்கள் யாவற்றையும் உங்களுடைய பாத்துல வைக்கிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்களுடைய செட்டையின் மறைவில் வைத்து அவங்களை பாதுகாத்து வழி நடத்தும். அதே போல இப்ப சமீபத்துல அவங்களோட மைத்துனருடைய மனைவி எலிசபெத் பொறிச்சு இருந்து போனாங்க சுவாமி. அவங்களுடைய பிள்ளைகளை நாங்க உங்களுடைய பாத்துல வைக்கிறோம் சுவாமி. தாய் இல்லாத அந்த பிள்ளைகளை நீர் தாயாக இருந்து நடத்தும். அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஆதரவையும் எல்லா காரியங்களையும், அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கட்டளையிடும். அவங்களுடைய வாழ்க்கையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. நீர் தாமே சுவாமி விதவைகளுக்கும் மற்ற ஆதரவு இல்லாதவங்களுக்கும் நீர் தகப்பனாக ஏற்கிற தேவனப்பா. நீர் அவங்களை மறந்து போகிற தேவன் இல்லப்பா. நீர் அந்த பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் தாமே சுவாமி இந்த முழு குடும்பத்தையும் மறுபடியும் உங்களுடைய பாத்துல வைக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பேராக ஆசீர்வதித்து எல்லா கிருபைகளையும் எல்லா நன்மைகளையும் கொடுத்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன சந்தேகம், நான் பேசுவது உங்களுக்கு கேக்குதா? கேக்குது, நல்லா கேக்குது சார். ஏன்னா ரொம்ப கிளியரா இருக்கு சார். ஏன்னா இங்க என்னுடைய மைக் இது வரைக்கும் ஆஃப்ல இருந்தது, இப்பதான் ஆன் ஆயிருக்குது. இல்ல பிகினிங்ல இருந்து எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கிளியரா இருக்கு. அப்படியா? சரி, பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. ஏன்னா என்னுடைய இதுல ஐகான்ல மைக் ஆஃப் ஆகி இருக்குது, அதான் கேட்டேன். சரி, ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ அடுத்தபடியான ஜெபத்திற்காக சகோதரி கிறிஸ்டி சாலமன் அவர்களுக்காக டாக்டர் சகாய் மீதர்கள் ஜெயிப்பார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அன்பும் இரக்கமும் கருணையும் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, இந்த நல்ல வேளையிலே உமது நாமத்தை உயர்த்தி உமது சமூகத்திலே நாங்கள் பணிந்து கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே இறங்கும் தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட தகப்பனே இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே இந்த 934வது நாளாக எத்தனை பெரிய பாக்கியம் இயேசு சுவாமி. நாங்கள் எல்லாம் இணைந்து ஜெபிக்கும்படியான ஒரு பெரும் கிருபையை நீங்க கொடுத்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே இந்த அன்பும் ஐக்கியமும் இந்த இணையதளத்துல எந்நாளும் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க இயேசு சுவாமி. அப்படியாக இந்த நாளிலும் ஒருவருக்காக ஜெபிக்கும்படி சகோதரி கிறிஸ்டி சாலமன் அவர்கள் குடும்பத்திற்காக உமது சமூகத்திலே வருகிறோம் அப்பா. நன்றி இயேசு சுவாமி. தகப்பனே, அன்பு சகோதரி மிகவும் கர்த்தருடைய வார்த்தையிலே ஆர்வமாய் உள்ளவங்க அப்பா. குடும்பத்தோடு ஜெபமும் வேத வாசிப்புமாக நிறைந்து இருக்கிற ஒரு குடும்பம் இயேசு சுவாமி. கர்த்தாவே, அவர்களுக்காக சமூகத்திலே வருகிறோம். அந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, அன்பு சகோதரியோடு கூட வெளிநாட்டுல வசிக்கிறாங்க இயேசு சுவாமி. அவர்களுடைய வேலை சிறக்கவும் சுகமாகவும் பாதுகாவலவும் இருக்கவும் ஊழியங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. சமீப காலத்துல கூட சாட்சியெல்லாம் கொண்டாங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. வெளிநாட்டிலே இருக்கிறாங்க சுவாமி. அவர்களுடைய சூழ்நிலை எப்படி, கால சூழ்நிலை எப்படி, வேலையின்றி சூழ்நிலை எப்படி, குடும்ப சூழ்நிலை எப்படி என்று நாங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியாது சாமி. ஆனாலும் கூட தகப்பனே, உமது பரிசுத்த பாதுகாவல் சகோதரியோடு கூட குடும்பத்தோடு கூட இருப்பதற்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நல்ல உடல் சுக பலத்தை கொடுங்க இயேசு சுவாமி. ஆத்மாவிலே புது பலன் கொடுங்க இயேசு சுவாமி.
உமது பரிசுத்த தூதர்கள் எப்பொழுதும் குடும்பத்தை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்து நிற்பார்கள் அப்பா. மேலும் அதற்கு அதிகமாக அவர்கள் ஊழியம் செய்கிறாங்க இயேசுசாமி. கர்த்தாவே, அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே தேவனுடைய கிருபை ஞானம் வரமும் அவர்கள் முழுமையாக இந்த ஊழியத்திற்குள்ளே பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுசாமி. கர்த்தாவை, யார் யாரோடு பேசுகிறார்களோ ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை எப்பொழுதெல்லாம் அவர்களிடத்திலிருந்து புறப்படுகிறதோ அது ஒரு வல்லமை மிகுந்த வார்த்தையோ மற்றவர்களை தொடுகிற வார்த்தையாகவும் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியத்திலே ஒரு மேன்மையை அவர்களுக்கு கொடுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகள் ஜான்சன், ஜேக்கப் ஜான்சனுடைய மனைவி, அவர்கள் 2 குழந்தைகளும் சுகமா இருக்கவும் அவருடைய வேலை முன்னேற்றத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல எழும்பி நிற்கட்டும் அப்பா. அவர்களுக்கும் உள்ள குழந்தைகளை ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எப்பொழுதும் தேவ ஞானத்திலே வளர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அன்பு சகோதரர் ஜான்சன் ஜேக்கப், அவர்களுடைய ஜான்சனுடைய மனைவி எல்லாரும் சேர்ந்து இயேசு சுவாமி கர்த்தருடைய கிருபையிலே அதிகமாக வளர கிருபை செய்யுங்க இயேசு சுவாமி. அன்பு சகோதரர் ஜேக்கப்க்கு இன்னும் கூட அதிகமாக ஆண்டவரே தேவனுடைய கிருபை அனுதினமும் வழி நடத்தட்டும் தகப்பனே. இந்த 2 பிள்ளைகளும் ஜான்சன் மற்றும் ஜேக்கப் அவர்கள் 2 பேரும் சுகமா இருக்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. அன்பு பேர குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த குழந்தைகளும் கூட நன்றாக இருக்க கர்த்தாவே உமது சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. தகப்பனே, அவர்களுடைய பயணங்களிலே தேவனுடைய பாதுகாவல் விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இருவரும் தடையின்றி ஜெபக்கூடுகளை பங்கு பெற்று கர்த்தரை பாடி துதிக்க, வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள, ஜெபத்தில் பங்கு கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, எப்பொழுதும் அவர்களுடைய குடும்பம் முழுவதும் முழுமையான ஆரோக்கியத்தையும் வலிமையும் மன அமைதியையும் என்றென்றைக்கும் இந்த குடும்பம் கொண்டிருக்கவும், ஒருவரை ஒருவர் ஜெபத்தினால் தாங்கும்படியாகவும், உடல் மனம் சுகம் ஆவி அனைத்திலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. அன்பு சகோதரி கிறிஸ்டி சாலமன் குடும்பத்தையும் கர்த்தரவே உமது சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் எந்நாளும் நன்றாக வாழ வேண்டும் என்றும் இயேசுவினுடைய சமூகத்தில் மிகவும் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றும் சொல்லி கர்த்தாவே அவர்களை வாழ்த்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 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 ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட சகோதரி பெஸ்ஸி விமல் வந்து சில வரவில்லை. ஆனால் அவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். சகோதரி ஜாக்வலின் அவர்கள் ஜெயிப்பார்கள். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாலை நேரத்தில் உங்களோட கர்த்தாவே ஒரு சிறு குழுவாக அப்பா கூடி ஸ்தோத்தரிக்க தந்த கிருபைக்காக துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா, இந்த ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்கப்பா. ஒருவருக்காக ஒருவர் நாங்கள் ஜெபிக்கும்படியாக கடந்து வந்து நிற்கிறோம் அப்பா. நீங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்பா ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள் என்ற கட்டளையின்படி ஏசப்பா எங்கள் ஆன்லைன் பிரேயர் குரூப்ல உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஒருவர் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தாருங்க ராஜா. இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வருகிறது இம்மானுவேலரை முற்று முடிய அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே அருமை பெட்ரி இமல் அவங்க குடும்பத்திற்காக இந்த சமூகத்துல வருகிறேன் அப்பா. ஏசப்பா அவங்க துதிக்கிறோம் அப்பா. இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அப்பா நாங்கள் அப்பா ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா அப்பா தூர தேசத்துல இருக்கிறாங்க சுவாமி. அப்பா தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன் அல்லவா நீர் சுவாமி. இப்பொழுதும் கூட கர்த்தாவே எங்கள் ஜெபம் அப்பா அவங்க குடும்பத்திற்கு கடந்து செல்லட்டும் ராஜா. அப்பா துபாயில் வாழும் அவர்கள் குடும்பம் கர்த்தாவே பாதுகாப்பா இருக்க உதவி செய்யுங்கப்பா. அவங்க சுகமாய் வாழ கிருபை தாருங்கப்பா. அந்நிய தேசமா இருந்தாலும் என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இசப்பா நீங்களே கர்த்தாவே பிள்ளைகள் குடும்பங்களை கர்த்தாவே உங்களுடைய ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய கணவர் செய்கிற வேலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை தாருங்க ராஜா. கைகளின் பிரயாசத்தை நீ
என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. இசப்பா கைகளில் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்கப்பா, பலப்படுத்துங்க ராஜா. உங்க கரம் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இசப்பா அவங்க வெற்றி அவங்க குடும்பத்திலும் கூட அவங்க வேலையிலும் கூட கர்த்தாவே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இசப்பா அவங்க கர்த்தாவே சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எங்களோடு இணைந்து ஜெபிக்க கிருபை தாருங்கப்பா. அப்பா நீங்களே கர்த்தாவே அவங்க வேலை பார்த்த ஸ்தலத்திலே அவங்களை மேன்மைப்படுத்துங்கப்பா, உயர்த்துங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தாவே கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் வீண் செலவுகள் இல்லாமல் அப்பா அவங்களுடைய அப்பா வருமானங்கள் ஆசீர்வாதமா இருக்கவும் விசேஷமாக வீண் மருத்துவ செலவுகள் வந்து விடாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அவங்களுக்கு வருகிற வருமானத்தை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இசப்பா உடைய நாம மகிமைக்கின்ற பிள்ளைகள் கர்த்தாவே அந்த தேசத்திலே கர்த்தாவே சாட்சிகளாய் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. துதிக்கிறோம் அப்பா. அப்பா அருமை மகன் நிக் பீட்டர்சனுக்காக அப்பா அவனுடைய ஸ்டடீஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா பிள்ளை கர்த்தாவே சுகமாய் வளர உதவி செய்யுங்கப்பா. நீங்க ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவும் அந்த பிள்ளையை வளர்த்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உண்மை பற்றி அறிவில் உலக பிரகாரமான ஞானத்திலும் கர்த்தாவே பிள்ளையை வளர்த்து கொடுங்க ராஜா. விசேஷமாக ஏசப்பா உங்க காருண்யம் அந்த குழந்தையை பெரியவனாக்கட்டும் சுவாமி. நீங்க பலப்படுத்துங்க ராஜா. நீங்க அந்த அப்பா மகனை நீங்க வளர்த்து கொடுங்க ராஜா. ஏசப்பா உங்க அப்பா ஞானத்தினால நிரப்புங்க சுவாமி. ஏசப்பா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. கர்த்தாவே கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. உங்க சமூகத்துல இருந்து அறிவும் புத்தியும் வரும் சுவாமி. நீங்க கொடுங்கப்பா, பிள்ளைய மேன்மைப்படுத்துங்கப்பா. எந்த சுகவீனமும் பிள்ளைக்கு வராதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. சாப்பிடுகிற அப்பந்தண்ணீரை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஏசப்பா முழு குடும்பத்தையும் நீங்க வேலையடைத்துக் கொள்ளுங்க ராஜா. எந்த விதமான கஷ்டங்களோ துன்பங்களோ வியாதிகளோ வறுமைகளோ வராதபடி அப்பா நீங்க பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆன்லைன் அப்பா இந்த பிரேயர் குரூப்ல இணைந்து ஒரு மனதோடு ஜெபிக்கிறவங்க ஜெபத்தை நீங்க கேளுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அநேக சாட்சிகளை சொல்ல கிருபை தாருங்கப்பா. உங்க கற்ப முழு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்க ஆளுகைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேலை கூட நம்ம அடுத்த ஜெபத்திற்காக நாம் செல்ல போகிறோம். சகோதரி ஞான உஷா அவர்கள் குடும்பத்திற்காக சகோதரி ஹேமா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே மே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நல்ல தகப்பனே, இந்த வழியிலும் கூட உம்முடைய சமூகத்துல அமர்ந்து தகப்பனே நாங்கள் கேட்ட சத்தியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களில் நற்கிரியைகளை வெளிப்படுத்த நாங்கள் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாய் காணப்பட கிருபத்தாங்க. செய்தியின்படி எங்களுடைய வாழ்க்கை அமையட்டும். இப்பொழுதும் சகோதரி ஞான உஷா குடும்பத்திற்காய் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. அன்பு மகள் உடைய ஆண்டவரே ஊழியத்தை செய்கிற மகள் ஆண்டவரே, என் வார்த்தைகளை தெளிவாய் எடுத்துரைக்கிற அன்பு மகள் ஆண்டவரே, அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய கணவருடைய வியாபாரம் ஆண்டவரே எல்லா விதத்திலும் சிறந்ததாய் காணப்பட ஆண்டவரே, அவர்களுக்குள்ளாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை காணப்பட என் தேவ கரத்துல உடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என் தேவ பிரசன்னம் ஆண்டவரே அவங்களுடைய பிசினஸ்ல ஒவ்வொரு நாளும் தங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீங்களே, என் மகன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் சிறக்க செய்யும்படியாய் வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய தகப்பனாருக்காக மாமனாருக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மலிகா ஆண்டிய கூட நாங்க நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட இவர்கள் இருவருடைய வாழ்க்கையிலும் தெய்வீக சுகம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தாங்கி வழிநடத்தப்பட உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. வயோதிப நாட்களின் பலவீனங்கள் எல்லாவற்றிற்கும் எடுத்து போட்டு மறைத்து தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி உம்முடைய கிருபைக்குள்ள வைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். முதிர் வயதிலும் கனி தந்து செழுமையும் புஷ்டியுமாய் காணப்பட கத்து கிருபை தருவதற்காய் ஸ்தோத்திரம். அன்பு சகோதரியுடைய ஜெப ஜீவியத்தில இன்னும் முன்னேற்றம் காணப்பட அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக உம்முடைய பிள்ளைகளை எடுத்து நீர் நிறுத்துவதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய அன்பு மகள் ஷில்பாவுக்காய் ஆண்டவரே மருமகனுக்காய் உம்முடைய சமூகத்துல வருகிறோம். அவர்கள் செய்கிற உம்முடைய ஊழிய பணியில கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தங்கி இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக போதக ஊழியம் செய்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே
எல்லாருக்கும் முன்பாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகம் அதிகமாய் அவர்களை ஒவ்வொரு நாளும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்களினால் சபை நிரப்பப்பட தகப்பனே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் மந்தை பெருகுவது போல சபைக்கு ஜனங்கள் பெருகும்படியாக கர்த்தத்தாமே உடைய பிள்ளைகளை நீர் எடுத்து உபயோகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய சுக வாழ்வை விரும்புகிற தேவன் 2 பேருக்கும் நல்ல சுக வாழ்வை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பு மகன் ஓபேத்துக்காய் உடைய சமூகத்துல வருகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, அவருடைய மருமகளுக்காகவும் உம்முடைய சமூகத்துல வருகிறோம். உம்முடைய பிள்ளைகள் செய்கிற பணிகள்ல உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். மாத்திரமல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிற காரியத்துல கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை காண்பாய் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கீங்களே, பெற்றோராகிய எங்களுக்கு அதுதானே தகப்பனே, உங்க வாக்குத்தத்தம் தானே தகப்பனே. ஆண்டவர், எங்களுடைய ஆறுதல் நாங்க அது நிறைவேறதானே காத்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிற அந்த காரியத்துல என் தேவனாகிய கர்த்தர் சீக்கிரத்திலே நியாயம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் நியாயம் உள்ள நியாயாதிபதி அல்லவா? உம்முடைய மகனுக்காக நீர் இறங்கி தகப்பனே ஆண்டவரை சுதந்திர வாழி அற்று போகாதபடிக்கு உம்முடைய தாயை இந்த குடும்பத்திற்கு இந்த நாள்ல கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் முறிக்கப்படுவதாக ஆண்டவரை நாங்கள் சீக்கிரத்தில் சகோதரி இடத்திலிருந்து சாட்சியை கேட்டு உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் ஆண்டவரை ஐயா புதிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க போவதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மழை நீங்க நினைத்துருளினபடினார் கத்தாவே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பணிகள் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுடைய சுக வாழ்வு ஆண்டவரே நிலைத்து நிற்க ஆண்டவரே நீர் கிருபை தருவதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவருடைய மகளுடைய மூலமாய் பெற்றுக்கொண்ட பேத்திக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பேத்தியுடைய சுக வாழ்வை கூட ஆண்டவரே நாங்க அப்பா ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அவள் சுகமாய் வாழ்ந்து தகப்பனே உமக்குள்ள வளர கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பம் முழுவதும் வேலி அடைப்பீராக. சகோதரியுடைய குடும்பம், சகோதரி மகளுடைய குடும்பம், மகனுடைய குடும்பத்தை வேலி அடைத்து பொல்லாத சத்ருவின் இடையூறு இல்லாதபடிக்கு கர்த்தர் உம்முடைய சட்டையின் மறைவில் வைத்து காத்து வழி நடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து வெள்ளி கூட நம்ம கடைசி ஜெப குறிப்பாக சகோதரி ஜாக்குலின் தேவசேன குழுவிற்காக மாலதி முத்துராஜ் பண்ணுவாங்க. சுவாமி உண்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருக்கிறது உங்களுடைய சுத்த கிருபாண்டவரே அப்பா. உங்க கிருப எவ்வளவு எங்க மேல் வைத்த கிருபையினால தகப்பனே நாங்கள் இந்த 934வது நாளை நீங்க காண செய்திருக்கீங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அல்லேலூயா அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஜெபக்குழுல இருக்க ஒவ்வொருவரையும் ஒரு பாட்டுக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை தகப்பனே உச்சி முதல் உள்ளங்கால் வரை தகப்பனே ஒவ்வொரு அவயங்களையும் உங்க ரத்தத்தால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா அப்பா. நீங்க சொன்னீங்கப்பா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து சொல்லிருக்கீங்கப்பா. அதன்படி தகப்பனே வியாழக்கிழமை தோறும் தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவர் குடும்பத்திற்காக தகப்பனே ஒருத்தர் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இது எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது தகப்பனே. அல்லேலூயா. நீங்க ஏற்படுத்தி கொடுத்த திட்டம் தகப்பனே. திட்டங்கள் தருபவர் நீதான் தகப்பனே. அதை செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதான் தகப்பனே. அப்பா, இந்த வேலையும் தகப்பனே அன்பு சகோதரி ஜாக்லின் தேவசேனின் குடும்பத்திற்காக உமது பாதத்துக்கு வருகிறோம் தகப்பனே. அப்பா அப்பா, எவ்வளவு அழகாக ஒரு ஜெபிக்கிற சகோதரி தகப்பனே. என்ன அழகாக தகப்பனே வார்த்தைகளால அந்த ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபங்கள் மிதேற்று தொடுகிறது தகப்பனே. அப்பா, இன்னும் தகப்பனே அப்பா ஜெப ஆவி அவங்களுக்குள்ள ஊற்றி விசேஷ அபிஷேகத்தால சகோதரியை நிறுத்தி வல்லமையா பயன்படுத்துங்கப்பா. நாங்கள் இருப்பதோ கடைசி காலம் தகப்பனே. ஒவ்வொருவருக்காக சகோதரி ஜெபிக்கிற ஜெபங்களில் தகப்பனே அப்பா அற்புதங்களை அதிசயங்களை காண செய்யுங்கப்பா. இன்னும் ஜெப வாழ்வில் அவங்க முன்னேற தகப்பனே. அவங்க ஊழியத்தில் சிறப்பாய் முன்னேற தகப்பனே. அப்பா, உங்க ஊழியம் தகப்பனே நீங்க நடத்திட்டு போங்க தகப்பனே. உங்களால கூட தகப்பனே அப்பா நீங்க நடத்துங்கப்பா. கரம் பிடித்து சகோதரிய வழி நடத்துங்கப்பா.
அப்பா அவங்களுக்கு நீங்க அழைக்காவிடில் அவங்க இந்த ஊழியத்திற்கு வந்திருக்க முடியாது தகப்பனே. நீங்க அழைச்சிருக்கீங்க தகப்பனே. கூட இருங்கப்பா. இப்போ யோசுவாவோடு கூட இருந்த மாதிரி இருந்து சகோதரிய வழி நடத்துங்கப்பா. உங்க சித்தம் அவர்களில் நிறைவேறட்டும் தகப்பனே. நல்ல ஆரோக்கியமான சுகத்தை கொடுங்க தகப்பனே. அப்ப சுகத்தை தருகிற ஒரு நீர் தகப்பனே. நல்ல சுகத்தை கொடுத்து குடும்பத்தை நடத்த தகப்பனை பலப்படுத்தி சகோதரிய வழி நடத்துங்கப்பா. சகோதரியோடு எப்பொழுது நீங்க இருங்க ஆண்டவரே. அவங்க சிந்தைகளை எல்லாம் நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாக தகப்பனே வேத வசனத்தை தகப்பனே சகோதரி அதிகமாக வேதங்களை வாசித்து தகப்பனே உமக்குள் மகிழ்ந்து சுகித்திருக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமது கிருபை அவர்களோடு இருக்கட்டும் தகப்பனே. நீங்க நடத்துங்கப்பா. அவங்களுக்கு கொடுத்த அன்பு கணவருக்காக நீங்க தகப்பன் ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க சுகத்திற்கு அவங்க பாதுகாவலுக்கு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா சுகத்தையும் பாதுகாவலையும் கொடுங்க தகப்பனே. எங்கு சென்றாலும் தகப்பனே உமது பிரசன்ன மகிமை சகோதரனோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. நீங்க வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா உங்க பிள்ளைங்க தகப்பனே நீங்க வழி நடத்துங்கப்பா. நீங்க வழி நடத்துங்க. உங்க கிருபை உங்க பிரசன்னம் உங்க பாதுகாப்பு உங்க மேக ஸ்தம்பம் அவங்களோடு எப்பொழுது இருக்கட்டும் தகப்பனே. உமது கூடார மறைவில மறைத்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இயேசு நாமத்தை மன்றாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே இந்த குடும்பத்தை நீங்க முற்றிலுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. மகன் ரோஷனுக்காக ஒரு பாதத்துக்கு வருகிறோம் தகப்பனே. பிள்ளை இன்ஜினியரிங் படிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஞானத்தையும் உணர்வையும் பலத்தையும் கொடுக்கிற தேவன் தகப்பனே. அறிவும் புத்தியும் உம்மிடத்தில் இருந்துதானே தகப்பனே வரும் தகப்பனே. எம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கும் தகப்பனே அடுத்த பிள்ளைகளுக்கும் வேறுபடுத்தி காட்டுங்க தகப்பனே. ஞானத்தால பிள்ளை நடப்புங்கப்பா. செல்லும் இடங்களில் எல்லாம் ஆசிரியர் கண்களில் எடுத்து எல்லா ஆசிரியர் கண்களிலும் கனிவும் கிருபையும் கிடைக்க வழி செய்யுங்கப்பா. படிக்கிற படிப்பு ஞானத்தை கொடுங்கன்றவரே. உமக்குள்ள ஞானத்தை பிள்ளைக்கு வைங்கப்பா. இயேசுவே உம்முடைய ஞானத்தை பிள்ளைக்கு கொடுங்கப்பா. உம்முடைய ஞானத்தை பிள்ளைக்கு கொடுங்கப்பா. உம்முடைய வளர்த்தியின் பிள்ளைக்கு வளர்த்தியை கொடுங்க தகப்பனே. எங்கு சென்றாலும் தகப்பனே இந்த பையன் கிறிஸ்துவ நம்புகிறான் ஜெபிக்கிறான். இவ்வளவு உயர்வை ஆண்டு கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு பிள்ளை எந்த இடத்துல உங்க நாமத்தை மகிமைப்படும்படியாக நடந்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நல்ல சிநேகிதர்களை கொடுங்கப்பா. தீய சிநேகிதர்களை பிள்ளையை விட்டு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தங்க இடத்துல தகப்பனே பிள்ளைக்கு நல்ல தேவை பாதுகாப்பு இருக்கட்டும்ப்பா. ரத்த கோட்டைக்குள் பிள்ளை எங்கு சென்றாலும் உங்க ரத்த கோட்டை பிள்ளைய மூடிக்கொள்ளட்டும் தகப்பனே. எசப்பா தீய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை விட்டு விலக்கி போடுங்க ஆண்டவரே. எந்த தீய சக்தியும் பிள்ளையை அண்டாதவாறு ரத்த கோட்டை எப்பொழுதும் அவனோட இருக்கட்டும்ப்பா. அவனை அக்கினி வேறு எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி கொடுங்க இயேசு சுவாமி. ஹalleluya. இயேசுவே அந்த குடும்பத்தை ஜெபிக்கிறவங்க தகப்பனே உமக்கு பிரியமானவர்கள் தகப்பனே. அந்த ஜெபிக்கிற குடும்பங்களை தகப்பனே நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைக்கு கொடுத்திருக்க தாளந்துகளிலும் தகப்பனே ஆண்டவரே உமது கரை இருந்து உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டு தகப்பனே. அப்பா ஆண்டவரே தாவீதுக்கு தாளந்துகளை கொடுத்து எவ்வளவு ஆசீர்வதித்து தகப்பனே. அந்த மாதிரி பிள்ளைய தகப்பனே நீங்க வல்லமையா பயன்படுத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. சகோதரி குடும்பம் ஜாக்லின் தேவசனின் குடும்பம் முழுவதையும் நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க. உங்களது அக்கினி வேலை எப்பொழுது குடும்பத்துக்குள் இருக்கட்டும் தகப்பனே. தேவ பாதுகாப்பு பராமரிப்பு தேவ வழி நடத்துதலும் ஆலோசனையும் தகப்பனே. அப்பா பிள்ளைங்க குடும்பத்தோடு எப்பொழுது இருக்கட்டும். அந்த குடும்பத்தை உமது கிருபை மூடி கொள்ளட்டும் தகப்பனே. உமக்கே அந்த குடும்பத்துக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்படுத்த அந்த குடும்பத்தை தாங்கி ஏந்தி வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் இனிய பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். நாளே கூட நம்ம ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணோம். எல்லாரும் வந்திருந்தாங்க. வந்தவர்களுக்காக ரொம்ப பார்த்து ஜெபித்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டாயமாக இந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்குன்னு விசுவாசிக்கிறோம். அவங்க இந்த நாளில் இந்த பேர் பெற்ற 5 குடும்பத்தாரும் கூட கட்டாயமாக சீக்கிரமாகவே சாட்சிகள் சொல்லுவார்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சாட்சிகள் குடும்பத்திலேயே நடக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஜம்ப் பண்ணியிருக்கோம். ஒருமனப்பட்டோர் ஜம்ப் பண்ணியிருக்கோம். எல்லாரும் ஒருமித்து ஜெபித்திருக்கோம். கட்டாயமாக அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் சாட்சிகள் சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த வேலை கூட ஒரு அறிவிப்பை சொல்ல ஆசைப்படுகிறேன். வரப்போகிறதான சனிக்கிழமை இந்த வாரத்தின் கடைசி நாள் சகோதரி எம்.ஆர். ராஜ் அவர்கள்
நம்மோடு கூட நற்செய்தி என்ற தலைப்பில் நம்ம பகிர்ந்து கொள்கிறார்கள். நற்செய்தி என்ற நற்செய்தி நமக்கு பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களை இயேசு நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். அவர்கள் நம்ம மத்தியிலே செய்து கொடுக்கிறார்கள். எல்லாம் கரெக்டாக வாங்க. விசேஷமாக உங்களுடைய சாட்சிகள் நிறைய சொல்ல போகிறோம். சபைக்காக ஜெபம் பண்ணுவோம், ஊழியக்காக ஜெபம் பண்ணுவோம். அதே நேரத்தில் நம்ம முக்கியமாக செய்ய போகிற காரியம் உங்களுடைய சாட்சிகளை சொல்ல போகிறோம். கர்த்தர் செய்த அற்புதங்களை, அடையாளங்களை, நம்முடைய குடும்பத்தில் செய்த காரியங்களை, சரீரத்தில் செய்த காரியங்களை, ஊழியத்தில் செய்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஊழியத்தின் மூலமாக வந்தாலும் சரி, பிற ஊழியத்தில் வந்தாலும் சரி, அவர்கள் அந்த ஊழியத்தின் மூலமாக வெற்ற சாட்சிகள் எல்லாவற்றையும் நம்மளுக்கு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எல்லாரும் கட்டாயம் வாருங்க. ஒவ்வொருத்தரும் கட்டாயம் சாட்சி சொல்லணும்னு ஒரு வாஞ்சோடு வாங்க. நீங்க கட்டாயமாக கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக சாட்சிகள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வேலை கூட நம்ம முடிவு ஜெபத்தை சகோதரன் அவர்கள் எல்லாம் ஜெபிக்க வேணும். ஆனால் அவங்க இன்னைக்கு இன்னொரு EGF மீட்டிங் போயிட்டாங்க. அதனால அவங்களால வர முடியல. ஐயால் இந்த முடிவு ஜெபத்தை சகோதரி டாக்டர் சஹாய் மீது ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த 934வது இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய கிருபை அளவில்லாமல் இறங்கி எந்தவித தடங்களும் இல்லாதவாறு நேர்த்தியாய் நடத்த கர்த்தர் கிருபை செய்தீரே. உமக்கு கோடா கோடி நன்றி இயேசு சுவாமி. நன்றி அப்பா. ஆண்டவரே, நல்ல ஒரு செய்தியை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய நற்கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தாவே, நற்சீர் பொருந்தி இருக்க வேண்டும் என்றும் கர்த்தாவே நீர் சொல்லியதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் எப்படி மனிதர்கள் முன்பாக வெளிச்சமாக நாங்கள் பிரகாசிக்க வேண்டும் எங்களுடைய செய்கைகளினால் என்பதை அன்பு சகோதரர் மூலமாக கர்த்தாவே நீர் காண்பித்தீர் இயேசு சுவாமி. சொன்னீரப்பா, எங்களுடைய இருதயத்தில் அது விதைக்கப்பட்டு இருக்கிறது. அதற்காக உமக்கு கோடா கொடு ஸ்தோத்திரம் அப்பா. அன்பு சகோதரரின் குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் தொடர்ந்து அவர்கள் எங்களுடைய இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே இணைந்து இன்னும் தேவனுடைய வார்த்தைகள் அதிகமாக பகிரவும், ஒருவருக்காக ஜெபிக்கவும், சகோதரருக்கு ஏற்ற வேலையை கொடுக்கும்படியாக கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற இயேசு சுவாமி. ஆண்டவரே, இங்கு ஏறெடுத்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றிற்கும் சார் சொன்னது போல எல்லா விண்ணப்பத்திற்கும் பரலோகம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் திறந்து ஒவ்வொன்றையும் சாங்ஷன் பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். சாட்சிகளை எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, பாரப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் ஏறெடுத்து மூலமாக பாரப்பட்ட ஜெபங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்டதன் நிமித்தமாக தகப்பனே, நீர் எல்லா ஜெபத்திற்கும் இறங்குகிறீர். நாங்களும் அதை விசுவாசிக்கிறோம் இயேசு சுவாமி. என்னவெல்லாம் கேட்கப்பட்டதோ அதெல்லாம் எல்லாருடைய குடும்பத்திலும் நிறைவேறிற்று என்று சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுவில உள்ள ஒவ்வொரு ஜெப பங்காளர்களின் குடும்ப பராமரிப்புக்காகவும் பாதுகாவலுக்காகவும் சமூகத்திலே வருகிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் தேவனுடைய அளவில்லாத கிருபை இறங்கட்டும். குடும்பத்திலே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ இயேசு சுவாமி, எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்கப்பா. பொருளாதார தேவையை சந்திங்க, சுகத்தை சந்திங்க ஆண்டவரை, பலத்தை சந்திங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்வதை சந்திங்க சுவாமி. ஆண்டவரை, இன்னும் ஆவியில் பலப்படுவதையும் கர்த்தர் சந்திங்கப்பா. ஆண்டவரே, அந்த குடும்பத்தினுடைய போக்கு வரத்து ஒவ்வொன்றையும் கர்த்தர் சமூகத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, வீட்டில் விட்டு வெளியிலே செல்லும் பொழுதும், பிரயாணங்களை மேற்கொள்ளும் போதும், வீடு திரும்பும் பொழுதும் கர்த்தருடைய பாதுகாவல் அளவில்லாமல் அவர்களை சூழ்ந்து நிற்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவர் வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த ஜெப ஊழியம் தடையின்றி நடைபெற்றதற்காக மீண்டுமாக நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியம் இன்னும் விருத்தி அடையும், இன்னும் அநேகர் இணைந்து கொள்ள, ஆண்டவரே, இந்த இடத்துல இணைவதன் மூலமாக பரலோகத்திலிருந்து அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அவர்கள் உணரும்படியாகவும், மற்றவர்களிடத்தில் போய் சொல்லும்படியாகவும் ஒரு கிருபையை கொடுங்கப்பா. வரும் நாட்களிலே ஆண்டவரே, இந்த கூடுகை நிரம்பி வழியத்தக்கதாக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போவதற்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். இன்னும் கூட இந்த ஜெப நிகழ்ச்சியில இயேசு சுவாமி பங்கு பெற்ற, பாடிய, வேதம் வாசித்த, ஜெபித்த ஒவ்வொருவருக்காக சமூகத்திலே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை அழகாக நடத்தி கொடுத்த சாருக்காக ஸ்தோத்திரம், மேடம்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, இந்த இணைப்பிலே இணைந்துள்ள ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டும் இதே இடத்தில் நாங்கள் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கும் வரை தேவனுடைய கிருபை எங்களில் அளவில்லாமல் பெருகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லோருமாக இந்த நேரத்தில் கூட மைக் ஆன் பண்ணாம அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியின் இடத்தில் உற்பவித்து பிறந்தார். முந்தின பிராத்தில் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் எழுந்திருந்தார். பரமத்திற்கேறி தன்னுடைய பிதாவாகிய என்னுடைய வலது வைத்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் ஞானத்திற்க திரும்ப வருவார் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் கிறிஸ்தவர்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் தரிர உயிர்த்தெழும் நித்திய நிலையும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாருமாக கர்த்தர் ஜெபத்தை இணைய மைக் ஆன் பண்ணாமல் ஆஃப் இருக்கும் பொழுதே சொல்லுவோம். பரமண்டலங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பணவழி செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. நல்ல அப்பத்தை எங்களுக்கு எடுத்தாரும் விருதமாய் குற்றத்தில் நாம் நிற்கிறது போல நன்றியும் எங்கள் சொற்குள் பேசப்படாமல் தீமின் சேர்த்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய திவ்ய ஐக்கியமும் இன்றும் என்றுமாக நம்மளோடு இருப்பதாக. ஆமென். துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த யாவருக்கும் நன்றி. விசேஷமாக நாளை செய்து கொடுக்க வந்த அறிவியல் சகோதரன் ஆபிரகாம் ஜான் ஆபிரகாம் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் யாவரும் வாருங்கள். விசேஷமாக அடுத்த வாரத்தின் கடைசி நாள் நம் தேவ செய்தி கேட்போம். தொடர்ந்து நம்ம எல்லாருமாக சபைக்காக ஜெபிக்க போறோம். முக்கியமாக சாட்சிகள் சொல்ல போகிறோம். ஐயா, எல்லாருமாக தயவு செய்து சாட்சிகளை தயார் பண்ணி கொண்டு வாருங்கள். நான் இதை சொல்ல போகிறேன்னு சொல்லி ஒரு திட்டம் எடுத்து ஒரு பொருத்தனையோடு வாருங்கள். வந்து சாட்சி பகிருங்கள். அது எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். கேட்க யாருக்கும் அது ஆசீர்வாதம் இருக்கும். நடந்திருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். யாருக்கும் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.